ஐயனார் துணையில் அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். வீட்டில் பார்த்தா எல்லாரும் சோகமாக இருக்காங்க. நிலாவை போய் சேரன் ஹாஸ்டல்லையும் விட்டுட்டு வந்துடுறாரு. நிலாவை ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்ததுலேருந்து சேரனுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. நிலாவோடைய நினப்பாவே இருக்குது. நிலா எங்கே இருந்தாலும் நிலாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. பல்லவன் அதுக்கு மேலே சொல்லவே வேணாம். நிலாவை நினச்சி அழுதுகிட்டே இருக்காரு. சாப்பிடவும் மாட்டேங்கிறாரு. பாண்டி ரொம்ப சோகமாக இருக்காரு. சோழனுக்கு பார்த்தா நிலா ஹாஸ்டலுக்கு போனதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில் கடந்து தவிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது நிலாவை சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சோழன் சேரன் கிட்ட கேட்குறாரு. அண்ணே, நிலா எந்த ஹாஸ்டல் அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், எதுக்குடா அந்த பிள்ளைய அங்கேயும் போய் கஷ்டப்படுத்த போறியா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், என்னென்ன இப்படி கேட்குற? அன்னைக்கு சத்தியமாக நான் வேணும்னுக்கு பண்ணவே இல்லைன்னு. என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, குடிச்சிட்டேன், அதனால என்ன பண்ணுறதுனே தெரியல. பத்தாவதுக்கு அந்த ஆள் வேறு என்னை ரொம்ப ஏற்றி விட்டுட்டாரு. அதனால தானே அப்படி பண்ணிட்டேன். அதுக்காக யார் என்ன சொன்னாலும் இப்படி செஞ்சிருவியாடா? கொஞ்சமாவது உனக்கு புத்தியே இல்லையாடா? உன்னை குடிக்காதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். பாருடா, இப்போ அந்த பிள்ளை இல்லாத வீடு வெறிச்சோன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. எப்பயுமே நீங்கள் தான் சொல்லுவீங்க இந்த வீடு நரக மாதிரி இருக்குன்னு. எனக்கு இன்னைக்கு தாண்டா தோணுது இந்த வீடு நரக மாதிரி இருக்குன்னு. நிலா இல்லாமல் இந்த வீடு பார்க்கையே ஒரு சுடுகாடு மாதிரி இருக்குடா. போடா, என்கிட்ட பேசாது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா எந்திரிச்சு போயிடுறாரு. அப்போ தான் பாண்டிக்கிட்ட வந்து சோழன் கேட்குறாரு, டே பாண்டி, உனக்காவது தெரியுமாடா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், ஏதோ கிண்டிக்கிட்ட இருக்கிற ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசிக்கிட்டு இருந்துச்சு, அதனால் அங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், வேகமாக பார்த்தா சோழன் புறப்பட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா வாசல்லே நிற்கிறாரு. உள்ளேயும் பார்த்தா விடுவாங்களா விடமாட்டாங்களான்னு சொல்லி கேட்போமா வேணாமா, உள்ளே போனால் நம்மளை திட்டுவாங்களான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. போமா வேணாமா, உள்ளே போய் நிலா ஏதாவது நம்மளை கத்திட்டா, எல்லாரும் முன்னாடியும் ஏதாவது வச்சு பேசிட்டா, அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்டலுக்குள்ளேயே விட மாட்டாங்க. வேணாம், நம்ம இங்கேயே நிற்போம், நிலா வெளியில் வந்தால் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சோழன் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. நிலா வர மாதிரியே தெரியலை. வெளியில் பார்த்தா ஒரு பொண்ணு வராங்க. எங்க உள்ள நிலா அப்படின்றவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், நிலாவா, நிலா அப்படின்னு யாரும் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், தெரியாதா, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாரு. அப்புறம் பார்த்தா பலூனில் சாரி அப்படின்னு சொல்லிட்டு பலூன்லாம் எடுத்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு, ஏய் நிலா, அங்கே பாருங்க பலூன் வந்துக்கிட்டு இருக்கு, அதில் சாரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜன்னலில் பார்த்து அந்த பொண்ணு சொல்லவும், நிலாவும் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா கீழே சோழன் நிற்கிறாரு. சோழன் பார்த்தா நிலாவை பார்த்ததும் என்னங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாரு. வேகமாக பார்த்தா நிலா கீழே இறங்கி வராங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே ஹாஸ்டலில் வந்து? இங்கேயே மாடத்தை வாங்கணுன்றதுக்காண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. இப்படி இந்த மாதிரி பண்ணி என்னை ஹாஸ்டல்ல இருந்து காலி பண்ண வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஹாஸ்டல்ல இடம் இல்லைன்னு சொல்ல போறாங்க. போங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. ஏன் இப்படி நான் போற இடம்லாம் வந்து என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு நான் அப்படி என்னதான் பண்ணேன்? தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், எனக்கு ரொம்ப சாரிங்க, உங்க காலில் கூட விழுந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கெஞ்சவும், நீ எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு என்னை தொந்தரவு மட்டும் பண்ணாத. அங்கே இருந்தாதான் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என் மனசை கல்ல ஆக்கிக்கிட்டு தான் இந்த ஹாஸ்டலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். பாவம் பல்லவன் சேரனால ரொம்ப பாவம், அவங்களுக்காகவாது அங்கே இருந்திருக்கணும். ஆனால் உன்னோடைய ஒரு முகத்துக்காகத்தான் நான் அங்கேருந்து கிளம்பவே செஞ்சேன். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா கையெடுத்து கும்பிடவும், சோழன் பார்த்தா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நான் டெய்லி உன்னை வந்து இப்படி பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனசை நான் மாற்றுவேன். நான் பண்ணது தப்பு தான். நான் பண்ண தப்பை நீ கண்டிப்பாக மன்னிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினச்சிக்கிட்டே போகிறாரு. நிலா இங்கே ஹாஸ்டலுக்குள்ளே வரவும் நிலா கூட தங்கியிருக்கிற பொண்ணு பார்த்தா, என்ன நிலா, அவர் உங்கள் லவ்வரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், லவ்வரா அப்படிலாம் இல்லைங்க, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, சரியான ரோட்டில் போகிற ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ரோட்டில் போகிற ஒருத்தவங்க உங்களுக்கே எப்படி சாரிலாம் சொல்லணும்? நீங்கள் லவ் பண்ணுறீங்க தானே, உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால தான் அவர் வந்து இப்படி சாரின்னு சொல்லி பலூன்லலாம் கட்டி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாருங்க, நீங்கள் கோவப்பட்டுட்டீங்க, உங்களை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ தூரம் கெஞ்சுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் கெஞ்சுறவங்களாம் ஈஸியாக கிடைக்க மாட்டாங்க நிலா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும், இங்கே நிலா பார்த்தா சோழன் பண்ண உதவியெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. நல்லவர் தான், ஆனால் என்ன பண்ணுறது, சில நேரம் புத்தி இப்படி மாறி போயிடுது. எனக்காக இங்கே திருவண்ணாமலை வரை வந்து எங்கள் அப்பா அண்ணங்கிட்டலாம் அடி வாங்கி என்னைய கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே என்னை இவ்வளோ தூரம் நல்லா தான் பார்த்துக்கிட்டான். ஆனால் திடீர்னு ஏன் தான் அப்படி மாறி தொலைஞ்சானோ அப்படின்னு சொல்லி நிலா அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க.
கொஞ்சம் பார்த்தா நிலாவுக்கு சோழன் மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருது. மறுநாள் காலையில பார்த்தா நிலா ஆஃபீஸ் கிளம்பி ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வராங்க. வெளியில பார்த்தா சோழன் நிக்கிறாரு. கூடவே பார்த்தா ஒரு பொக்கேலாம் வச்சிருக்காரு. அதுல சாரின்னு எழுதியெல்லாம் வச்சிருக்காரு. என்னங்க என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏன் போட்டு என்னை இப்படி தொந்தரவு பண்ணி சாகடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், என்னை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் அன்னைக்கு நிதானத்துல இல்லைங்க, அதனால தாங்க அப்படி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வாங்குங்க, நீங்க இல்லாத வீடு மாதிரியே இல்லைங்க, சேரன் அண்ணெல்லாம் பார்க்கவே முடியல, பல்லவன் உங்களுக்கே தெரியும், சொல்லவே வேணாம், அந்த ஆளு கிடக்காருங்க, அந்த ஆளு நீங்க இருந்தாலும் சரி நாங்க இருந்தாலும் இல்லைனாலும் அவர் எப்பயுமே அப்படித்தான் இருப்பார், தயவு செஞ்சு வீட்டுக்கு மட்டும் வாங்குங்க, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் நீங்க கொடுங்க, 2 அடி அடிக்கிறீங்களா அடிங்க, என் கூட பேசாம இருப்பீங்களா பேசாம இருங்க, ஆனா என்னை மன்னிச்சுட்டு தயவு செஞ்சு அந்த வீட்டுக்கு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி சோழன் கெஞ்சவும், இங்க பாருங்க என்னை ஒரு வாரம் மட்டும் தயவு செஞ்சு ஃப்ரீயா விடுறீங்களா, அதுக்கப்புறம் உங்க மேல இருக்கிற கோபம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும், அதுக்காண்டி இப்படி தினமும் வந்து என்னை பார்த்து என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டு என்னை சாகடிக்காதீங்க, விட்டுருங்க சோழன் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா ஆஃபீஸ்க்கு சேராட்டோ வருது, அதில் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே சோழன் பார்த்தா கையில் அந்த பொக்கையோட வரவும் பாண்டி பார்த்துட்டு, என்னடா பொக்கே அதில் சாரிலாம் எழுதியிருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், இல்லைடா நிலாவை பார்க்க ஹாஸ்டல் போனேன், அவகிட்ட சாரி சொல்லி மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு வர சொன்னேன், வர மாட்டேன்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அப்போதான் சேரனும் பல்லவனும், எப்படி அந்த பொண்ணு வரும், எப்படி வரும்னு கேட்குறேன், நீ பண்ண அட்டூழியத்துக்கெல்லாம் அந்த பொண்ணு காலையிலே ஹாஸ்டல் போயிருக்க வேண்டியது, அது ஏதோ ஆஃபீஸ் போயிட்டு மனசு கேட்காம என்கிட்ட சைட்ல வந்து பேசி அதுக்கப்புறம் கிளம்பி போயிருக்கு, ஏன்டா அப்படி அந்த பொண்ணை ஹாஸ்டலுக்கும் போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், இங்க பாருனே நான் பண்ணது தப்பு தான், நான் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை, அந்த தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கட்டும், ஏன் என்னை அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி என்ன வேணாலும் சரி, ஆனா அவ என்னை மன்னிச்சுட்டு மறுபடியும் இந்த வீட்டுல நம்ம கூட அவ இருக்கணும்னு அதுதான் எனக்கு வேணும், நான் ஏன் அவளுக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், எப்பயுமே அவ இந்த வீட்டுல நம்ம கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அவளுக்கு நான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியுமா, அவளுடைய ஆதார் கார்டு என் போன்ல அவளை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரை இருக்கு, ஆனா அவகிட்ட என்கிட்ட ஆதார் கார்டு இல்லைன்னு போய் சொல்லி விவாகரத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணாம அவளை நம்ம வீட்லயே தங்க வைக்கணுன்றதுக்காண்டி தான் அவகிட்ட எல்லாத்தையும் மறைச்சேன், இப்படிப்பட்ட நான் அன்னைக்கு ஏன் இப்படி பண்ணி தொலைஞ்சேனே தெரியல, என்னை மன்னிச்சிருனே அப்படின்னு சொல்லி சேரன் கிட்ட சோழன் சொல்லவும், சரிடா அந்த பிள்ளை போயிருச்சு இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அப்பதான் பல்லவன், இல்லைன்னு நான் போறேன் ஹாஸ்டலுக்கு, நான் ஹாஸ்டலுக்கு போய் அண்ணியுடைய காலில் கையில விழுந்து அண்ணியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், அண்ணி இல்லாத வீட்டில் நான் இனிமேல் இருக்கவே மாட்டேன், அண்ணி வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருப்பேன், முன்னாடியெல்லாம் இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன், காலேஜ் முடிச்சு பசங்களோட சேர்ந்து வெளியிலலாம் சுத்திட்டு நைட்டு மட்டும்தான் வீட்டுக்கு வருவேன், ஆனா இப்போ அண்ணி இருக்கிறதுனால நேரத்துக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறேன், இப்படிப்பட்ட வீட்டில் அண்ணி இல்லைன்னு தெரிஞ்சதும் என்னால் இருக்கவே முடியல, சாப்பிட தோணலை தூங்க தோணலை, எங்கே பார்த்தாலும் அண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கு, காலேஜ் எல்லாம் போயிட்டு வந்து அண்ணி கூட பேசிக்கிட்டு இருப்பேன், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன், இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லைன்றப்ப என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியலன்னு நான் போறேன்னு, நான் போய் அண்ணிக்கிட்ட பேசி கண்டிப்பா அண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பல்லவனும் ஹாஸ்டல் போய் நிலாவை பார்த்து பேசுறாரு. நிலா பார்த்தா வருவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 மனசா இருக்காங்க.